அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக அண்ணாமலை தெரிவித்த விமர்சனத்தையும் அதற்கு அமைச்சர் முத்துசாமி அளித்த விளக்கத்தையும் தற்போது காணலாம். 1045 ஏரி குளங்கள் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 1045 1045 ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமா நிலத்தடி நீரை உயர்த்தணும். இதாங்க நான் நோக்கம். இதற்கு முன்பு இருந்த ஆட்சி 2021 ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்த பொழுது 83% பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னைக்கு 39 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். ஆகஸ்ட் 20 பாரதிய ஜனதா கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம். 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க. 2வது, விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க, பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ். 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க. அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம். அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க, உடனடியாக வந்துருங்க ஐயா, 2 மாதத்தில் வந்துருங்க ஐயா. ஏன்னா முதலமைச்சரே 2 மாதம் சொல்லி 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றுக்காங்க. முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். அதனால் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக 20ஆம் தேதியிலிருந்து இருப்பாங்க. நாங்கள் 20ஆம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன். அதனால் அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை. சொல்லி சொல்லி எங்களால் முடியலைங்கன்னா, இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும். 20ஆம் தேதி அறிவிச்சிருக்காரு. நாங்கள் இன்னைக்கு நாங்கள் கூட்டம் ஏற்கனவே பல முறை கலெக்டர் கூட்டம் போட்டிருக்காரு. அப்புறம் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கூட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஆரம்பித்து முடித்த உடனே ப்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கூப்பிட்டு அதை பற்றி ஒரு விளக்கமான என்னென்ன நடவடிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் முதல்வராக வந்த பின்னாலே என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை முழுமையாக நாங்கள் சொல்லுகிறோம். காலதாமதத்திற்கு என்ன காரணம்? அரசாங்கம் அல்ல, வேறு எந்த காரணமும் அல்ல. அங்கே தண்ணீர் இல்லை. இது ஒன்று தான் காரணமே. ஆரம்பத்தில் டிலே ஆனது காரணம் அந்த நிலம் கையகப்படுத்தப்படவில்லை. நாங்கள் தான் பேசி எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த ஃபுல் டீட்டெயில்ஸு நான் அந்த கூட்டத்தில் இப்போ கொடுக்குறேன். நீங்கள் அதை முடிச்சுக்கிட்டு அதுதான் எல்லாம் கான்ட்ராக்டர் அங்கே யார் கொடுத்தாலும் விவசாயிக்கு போக வேண்டியது தான் வேலை. அதை நாங்கள் அப்புறம் ஈடு கட்டுவோம். இதெல்லாம் இருக்குது. அவர் விட்டுட்டு போயிடுவாங்களா? அதனால் இதை பற்றிய முழு விளக்கத்தை நான் இதில் கலெக்டரேட்டில் இந்த கூட்டம் முடிஞ்ச பின்னாடி ஃபுல்லாக சொல்கிறேன்.